இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஜனநாயக படுகொலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பைக் மீது பேருந்து மோதி கல்லூரி மாணவன் பலி, புதுச்சேரியில் சோகம். அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக தாவேகா தனது கட்சியில் இணைத்திருப்பது ஜனநாயக படுகொலை என்றும் இது குதிரை பேரத்தை விட மோசமானது என்றும் வரும் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துவோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை திடீரென ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்திருப்பது ஒரு மோசடி என்றும் இதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை, இது குதிரை பேரத்தை விட மோசமானது என்றார். மேலும் வாக்களித்த மக்கள் என்ன தவறு செய்தனர், எந்த காரணமும் இல்லாமல் 20 நாட்களில் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை ஏற்படுத்தியிருப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ராஜினாமா செய்த 4 பேரும் இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் என்று கூறினார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்போம், அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 20 நாட்களில் இதுபோன்ற மோசடி செயலை செய்வது கண்டிக்கத்தக்கது. ராஜினாமா செய்த 10 நிமிடங்களில் கட்சியில் இணைந்துள்ளனர், இனி அவர்கள் தங்கள் தொகுதிக்குள் செல்ல முடியாது என்று விமர்சித்தார். மேகதாது அணை விவகாரம் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் ஜனநாயகத்திற்கு முரணான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத அரசியல் கலாச்சாரம், இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அருண் மீது பல புகார்கள் உள்ள நிலையில் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்ததை முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்றார். அதிமுகவில் நடைபெறும் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அது அக்கட்சியின் உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று பதிலளித்தார். திமுக தோல்வி குறித்து பேசிய அவர், திமுக மீது மக்களுக்கு இருந்த கடும் அதிருப்தியால் தான் அந்த கட்சி தோல்வியடைந்தது. உண்மையான தகவல்களை ஸ்டாலினிடம் அவரை சுற்றியுள்ள அமைச்சர்களை தெரிவிக்கவில்லை என்றார். நல்லது செய்தால் வரவேற்போம், தவறு நடந்தால் எதிர்ப்போம், அதுதான் எங்கள் நிலைப்பாடு. திமுக அரசு சரியாக செயல்படாததால் தான் அந்த கட்சி தோல்வியடைந்தது. விஜய்க்கு மக்கள் வாக்களித்தனர் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இது போன்று ஒரு மோசடி செயலை 20 நாட்களில் எவ்வளவு சிரமப்பட்டு இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். நாங்கள் என்று சொன்னால் எங்கள் கூட்டணி. அவர்களை வேண்டுமென்று ராஜினாமா செய்ய வைத்து அடுத்த 10 நிமிடத்திற்குள் உங்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு ஆனா நிக்க வைக்க பார்க்கலாம். மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதிக்குள்ள இனி போக முடியாதுன்னா மக்கள் அங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. அதே போன்றுதான் தாராபுரத்திலும் சரி, அம்பாசமுத்திரத்திலும் சரி, பெருந்துறையிலும் சரி. ஆக இதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல கவனம் செலுத்துங்க. மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் வராத நிலையில் உயிருக்கு போராடுவதாக கூறி ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இன்று தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது வாகனத்தை மனோஜ் ஓட்டியுள்ளார். பின்புறம் கேசவன் அமர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பவளக்காரன் சாவடி அருகே வந்தபொழுது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளார். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையில் விழுந்த கேசவனின் உடல் மீது பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் கேசவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மறுபுறம் விழுந்த மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனிடையே அருகில் இருந்தவர்கள் உயிரிழந்த மாணவரின் உடலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு போனில் தகவல் தெரிவித்தும் இறந்துவிட்டதாக கூறியவுடன் உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் நீண்ட நேரம் வரவில்லை.
108 ஆம்புலன்ஸ் எப்பொழுதும் உயிருக்கு ஆபத்து என்றால் மட்டுமே விரைந்து வருவதும், இறந்துவிட்டார் என கூறினால் தாமதமாக வருவது வாடிக்கையாக உள்ளது. இதுபோன்ற அவசர காலகட்டத்தில் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவைதான் அதிகமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்து வருகிறது. ஆனால் காவல்துறை ஆம்புலன்ஸ் வாகனமும் திருக்கனூரில் ஒரு சடலத்தை எடுத்து செல்வதற்காக சென்றதால் மாணவரின் உடல் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலேயே கிடந்தது. இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய போலீசார் விபத்தில் மாணவன் உயிருக்கு போராடுவதாக ஆம்புலன்ஸுக்கு பொய்யான தகவலை தெரிவித்து ஆம்புலன்ஸை அவசரமாக வரவழைத்து உயிரிழந்த மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் செண்பக தியாகராஜர், அம்பாள் உள்ளிட்ட 5 தேர்களை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யதாஸ்தானத்திலிருந்து உன்மத்த நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ நீலோத்தம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செண்பக தியாகராஜர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை, தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது. நல்லாரா தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அம்பாள் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட விழாவில் நாகை, காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாற்றில் குவிந்தனர். விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என்று முழக்கமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் 28ஆம் தேதி இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும், 29ஆம் தேதி தெப்போற்சவமும் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா உற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்தி திருவீதி உலா சிவ வாத்தியம் ஒலிக்க நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வேதபுரீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கூடப்பாக்கம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதன்கிழமை முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பிடாரியம்மன் திருத்தேர் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் தேரோட்டத்தில் வைத்தியலிங்கம் MP, சங்கர் பாபு ரெட்டியார், ஜெயக்குமார் ரெட்டியார், அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு
திருநள்ளாறு தேரோட்டம். திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் 4 மட வீதிகளிலும் அன்னதானம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு 4 மாட வீதிகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்ச்சிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இதில் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருந்தலைவர் ராமகிருஷ்ணன், தலைவர் செபஸ்டியன், செயலாளர் சசிகுமார், பொதுச் செயலாளர் குமரன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் துறை சார்பில் ட்ரீம் ஆஃபர் டே 2026 வேலைவாய்ப்பு பணியாணை வழங்கும் விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சாம்பால் மாணவர்களுக்கு பணியாணைகளை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். 2025-26 கல்வியாண்டில் 30க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியதுடன் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணியில் தேர்வு செய்யப்பட்டனர். MRF, டாடா எலக்ட்ரானிக்ஸ், கேட்டபில்லர், ராயல் என்ஃபீல்டு உள்ளிட்ட நிறுவனங்களில் மாணவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக MRF நிறுவனத்தில் 48 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். மேலும் வேலைவாய்ப்பு அதிகாரி பிரதாப் ராமச்சந்திரன் வேலைவாய்ப்புத்துறை ஆண்டறிக்கை வாசித்தார். இந்நிகழ்வில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மாவீரன் ஜே குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவேட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நினைவஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் மற்றும் புதுச்சேரி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் நினைவஞ்சலி செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் பூர்ணாங்குப்பம் முழியன்குளத்தை தமிழக சபாநாயகர் பார்வையிட்டு பாராட்டினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகர் JCD பிரபாகர் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு பணியை நேரில் பார்வையிட்டார். நிகழ்வில் புதுச்சேரி NDSO வேதபுரி மண்டல தலைவரும் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் லகூன் ரிசார்ட் நிறுவனத்தின் MD ஜெயபிரகாஷ், லகூன் நிறுவனத்தின் ED அனு இலக்கியா, நெய்வேலி செல்வராஜ், புதுப்பட்டான் என்கிற மணி, விஜயலட்சுமி ஆகியோர் பங்கு பெற்றனர். மேலும் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனரும் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் அவர்கள் வரவேற்று தமிழக சபாநாயகர் JCD பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு தமிழரின் பாரம்பரிய பனை மாலை, பனை தொப்பி மற்றும் பனையால் செய்யப்பட்ட அஞ்சரை பெட்டி நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. முழியன்குளம் சீரமைப்பு பணியின் விவரங்களை பொறுமையாக கேட்டறிந்து பூர்ணாங்குப்பம் பொதுமக்களின் இந்த பணியை வெகுவாக பாராட்டினார். மேலும் இதுபோல தமிழகத்திலும் குளங்கள் சீரமைக்க முதலமைச்சரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். அவரின் இந்த வருகை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நல பணிகளுக்கு மேலும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை முன்வைத்து வரும் பொறியாளர் மனுநீதி அவர்களின் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை புதுச்சேரி போக்குவரத்து SP ரச்சனா சிங் அவர்களிடமும் போக்குவரத்து உயர் அலுவலர்களிடம் நேரில் சந்தித்து பெற்றனர். அப்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த சந்திப்பில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் குழுவினரும் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொறியாளர் மனுநீதி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் புதுச்சேரி நகரின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் முக்கிய இடங்களில் நேரடி கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக சிவாஜி சிலை சந்திப்பு, மரப்பாலம் சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாகன ஓட்டம், சிக்னல் நேர ஒழுங்குகள், சாலை அகலம், வாகன திருப்பங்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் புதுச்சேரி ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம், சிக்னல் ஒருங்கிணைப்பு, மாற்றுப்பாதை திட்டங்கள், நெரிசல் குறைப்பு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் பரிமாறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி நகரின் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தி மக்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி
புதுச்சேரி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ சமுதாய மக்களுக்கு நியாயமான எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மீனவ சமுதாய பிரதிநிதிகள் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். புதுச்சேரி அரசில் மேலும் 3 நியமன எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரை கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்கு வசிக்கும் மீனவர்கள் கடலை நம்பி மட்டுமே உள்ளனர். மீனவர்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி உள்ளது போன்று மீனவர்களுக்கும் தனி தொகுதியை ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வழிமுறைகள் செய்துள்ளது. அந்த அடிப்படையில் மீனவ சமுதாயத்திலும் பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், சமூக அறிஞர்கள், ஆர்வலர்கள், வல்லுநர்கள் என பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமுதாய மக்களுக்கு நியாயமான நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்கிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஜனநாயக படுகொலை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பைக் மீது பேருந்து மோதி கல்லூரி மாணவன் பலி. புதுச்சேரியில் சோகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.